கண்டிப்பா. அதாவது என்னன்னா, முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வந்து மனம் திறக்க போறதா வந்து 2 நாளைக்கு முன்னாடி வந்து தகவல் வெளியாச்சு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் போகிறப்ப நம்ம செய்தியாளர் வந்து வீட்டு முன்னாடி குள்ளம்படத்துல கூடிய அவர் தோட்டத்து வீட்டு முன்னாடி போனாங்க. அப்ப வந்து ஒரு நிகழ்ச்சிக்காக கலந்துக்க போறப்ப வந்து செங்கோட்டையன் வந்து ஒரு தகவல் வந்து வெளியிடுறாரு. அது என்னன்னா, இதுவரைக்கும் நான் வந்து மௌனம் காத்த நிலையில் வந்து ஒரு 5ஆம் தேதி வந்து நான் மனம் திறந்து பேச இருக்கிறேன். அதனால வந்து செய்தியாளர் சந்திப்புக்கு நான் ஏற்பாடு பண்ணியிருக்கிறேன். அதனால வந்து கோபிச்செட்டிப்பாளையம் கட்சி அலுவலகத்துல வர 5ஆம் தேதி திட்டமிட்டபடி 9:15க்கு வந்து செய்தியாளர் சந்திப்பதாக சொன்னாரு. இந்த செய்தியாளர் சந்திப்பு சொன்னதுக்காகவுமே அதிமுக தலைமையில இருந்து பாத்தீங்கன்னா பெரிய அதிருப்தி ஏற்படுது. இவர் என்ன பேச போறாரு? இத்தனை நாள் மௌனமா இருந்தாரு. ஒரு இடத்துல கூட பங்கேற்ற நிகழ்ச்சியில வந்து குறிப்பிட்டு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியோ இல்ல அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி எந்த நிகழ்ச்சியிலுமே வந்து அவர் பேரை வந்து உச்சரிக்கல. இப்படி வந்து மௌனம் காத்த நிலையில வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பு நடத்த போக சொல்லியிருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா தமிழக அரசியல பெரும் பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கு. குறிப்பா இவர் வந்து செங்கோட்டையன் பாத்தீங்கன்னா எல்லா அரசியல் கட்சி தலைவர்களையும் நன்கு அறியப்பட்ட ஒரு நிர்வாகி. அவரு என்ன பேச போறாரு, அடுத்தது அவரோட அரசியல் செயல்பாடுகள் என்ன இருக்கும், அதே மாதிரி அதிமுக தலைமை மீது அவர் வைக்கக்கூடிய என்னென்ன விமர்சனங்களை வைக்க போறாரு, அதே மாதிரி பிரிந்து சென்றவங்களை ஒருங்கிணைக்கணும்னு சொல்லி அதிமுக தொண்டர்கள் வந்து மனக்குமுறலை வெளிப்படுத்த போறதாகவும் சொல்றாங்க. குறிப்பா வந்து இவரு சசிகலாவும் டிடிவி தினகரனையும் அதே மாதிரி இப்ப சமீபத்தில் அதிமுக உரிமை தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுன்னு தொடங்கிட்டு ஓபிஎஸ் பன்னீர்செல்வத்தையோ இணைக்க வேண்டும் அப்படிங்கிற தாக்கத்தை குறித்து பேச போறாரா, இல்ல 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தனது நிலைப்பாடை என்ன மாதிரி அடுத்து நடவடிக்கை எடுக்கணும், அதுக்கு எதிர்ப்பு பொதுச் செயலாளர் பழனிசாமிக்கு என்ன மாதிரி அறிவுறுத்த போறாரா என்னன்னு தெரியும். அது குறித்து வந்து செய்தியாளர் சந்திப்பு இருக்கும். அதுக்கு முன்னதாக வந்து அவரோட ஆதரவாளர்களும் சரி, அவராவது பொறுப்பு வகிக்கக்கூடிய ஈரோடு புறநகர் மேற்கு மாவட்ட செயலாளராக வந்து முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் இருக்காரு. அந்த மாவட்டத்துக்கு உட்பட்ட பாத்தீங்கன்னா அந்தியூர், பவானி சாகர், கோபி இந்த 3 சட்டமன்ற தொகுதியும் அவரு மாவட்ட செயலாளர் கூடிய கட்டுப்பாட்டுக்குள்ள வருது. இதனால வந்து இன்னைக்கு கோபிச்செட்டிப்பாளையம் கட்சி அலுவலகத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 200க்கும் மேற்பட்ட வாகனங்கள்ல வந்து அடுத்தடுத்து அதிமுக தொண்டர்கள் வராங்க. குறிப்பா வந்து பெண்கள் அதிக அளவுல வந்து கட்சி அலுவலகத்துக்கு வராங்க. அவரு இருக்கக்கூடிய மாவட்டத்துக்கு உட்பட்ட பகுதிகளில் பாத்தீங்கன்னா 18 ஒன்றிய செயலாளர்கள் இருக்காங்க. இதுல அதே மாதிரி ஒரு அதிமுக எம்எல்ஏ இருக்காங்க. அதாவது பவானி சாகர்ல பண்ணாரின்னு இருக்காரு. அவரு இந்த கூட்டத்துல கலந்துக்க போறாரா அப்படிங்கறது அடுத்தடுத்து தெரியும். ஏன்னா இதுக்கு முன்னாடி நடைபெற்ற ஆலோசனை கூட்டத்துல சத்தியமங்கலம் பவானி சாகர் எம்எல்ஏ பண்ணாரி கலந்துட்டாரு. ஆனா இந்த செய்தியாளர் சந்திப்புல அவர் உடன் இருப்பாராங்கிறது இன்னும் தெரியல. தொடர்ந்து வந்து பாத்தீங்கன்னா அந்தியூர் பகுதியிலிருந்து ஒரு 3 ஒன்றிய செயலாளர்கள், கோபி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பெரும்பாலான ஒன்றிய செயலாளர்கள், பவானி சாகர் உட்பட்ட ஒன்றிய செயலாளர்களும் வந்து கொண்டே இருக்கிறாங்க. இன்னும் வந்து திட்டமிட்டபடி 9:15க்கு குள்ளம்பலத்திலிருந்து கட்சி அலுவலகத்திற்கு வந்து கோபிச்செட்டிப்பாளையம் வந்து அங்க இருக்கக்கூடிய எம்ஜிஆர் சிலைக்கு வந்து மாலை போட்டுட்டு செய்தியாளர் சந்திப்பு இருக்குன்னு ஃபர்ஸ்ட் திட்டமிட்டப்பட்டது.